வணக்கம். நிஃப்டியோட ஒன் டே சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நிஃப்டி நேற்று ட்ரேட் ஆனதுக்கும் இன்றைக்கி ட்ரேட் ஆனதுக்கும் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நேற்று வந்து ஒரு லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் கொஞ்சம் வந்து மேலே வந்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் நேற்று வந்து எந்த இடத்துல வந்து இருந்துச்சோ அந்த இடத்துக்கு கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் வந்து நெகட்டிவாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் நேற்று நம்ம வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நேத்தோட அந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா அதாவது நேத்தோட அந்த லோ அப்படிங்கிறது வந்து கட் வந்து பண்ண முடியலை. ஸோ நியர்லி ஒரு 2-2.5 வந்துட்டாங்க. நியர்லி அந்த லோ கிட்ட வந்துட்டாங்க. இருந்தாலும் ப்ரைஸ் வந்து அதாவது நேத்தோட லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து போகலை. ஸோ ஏதாவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை என்ன சமாச்சாரம்னு தெரியல. அல்லது இது வந்து ஒரு வால்யூம் கேதரிங் கூட வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நியர்பை ஒரு சப்போர்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்து ப்ரைஸை மேபி மேலே கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பிளைண்டாக நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட் போகிறதாக வந்து இருந்தாலும் சரி, ஒரு லாங் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நாம் கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து வீடியோ போட்ட உடனே கேட்குறீங்க, மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமான்னு கேட்குறீங்க. அது கேப் டவுன் கேப் அப் ஆகி என்ன நடந்து நமக்கு வந்து என்ன யூஸ் சொல்லுங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா வந்து ஒரு புரிதல் நமக்கு வந்து வேணும். நாம் பண்ணுறது வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கேப் அப் ஆக போகுதா கேப் டவுன் ஆக போகுதா அது நமக்கு வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை. ஓப்பனான இடத்துல இருந்து எப்படி வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு பிரச்சனை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஸோ கேப் அப் ஆனால் என்ன கேப் டவுன் ஆனால் என்ன, நமக்கு அது பிரச்சனையே வந்து கிடையாது. ஸோ கேப் அப் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா சம்திங் ஏதாவது ஒரு இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுவும் இது வந்து ஒரு 50-50 தான். எக்ஸாக்டாக வந்து கேப் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் வந்து இது எதனால் வந்து கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பொசிஷன் வந்து வச்சுருப்பீங்க. அந்த பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணுறதா வேண்டாமா, இல்லை ஓப்பனிங்கில் வந்து வித்தரலாமா அப்படின்ட்டு ஒரு ஒரு இன்டைரக்ட் கொஷினை தான் நீங்கள் வந்து கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமான்னு கேட்குறீங்க. எல்லாம் ஓகே தான். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்க உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வேணும். நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன், நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஒரு 2-3 நாள் வந்து ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எதுக்காக அந்த ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல முடியும், கிஃப்ட் நிஃப்டியை வந்து பாருங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியும். அவ்வளோதான் என்னால் வந்து சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஓப்பனிங்கில் உங்களுக்கு வந்து லாஸாக இருந்துச்சு அப்படின்னா புக் பண்ணிக்கிங்க, ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் எதுக்காக ஒரு ட்ரேட் வந்து எடுத்தீங்க, என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தீங்க, நீங்கள் எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் ஸ்பாட் ப்ரைஸ்க்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸில் இருக்குது அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக வந்து நமக்கு சொன்னால் தான் என்ன நடக்கலாம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஒரு கெஸ்க்கே வந்து போக முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் வந்து பெருசாக வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. இப்போ கரெக்டாக இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு எக்காரணத்தை கொண்டு ட்ரேட்ஸை வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. நான் தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. சடனாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொண்டு போகிறாங்க, சடனாக வந்து கீழே இறக்குறாங்க. ஸோ இதனால் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு, மேனிப்புலேஷன் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்களா, ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருச்சா முடிச்சுட்டு வந்து போயிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படி நாளைக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அப்படியே ஹோல்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அப்புறம் சிலர் வந்து இன்றைக்கி லாஸ் வந்துருச்சு நாளைக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும் அதனால் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வேலையை வந்து பண்ணாதீங்க. முதல்ல ஆஸ் அ இன்ட்ராடே ட்ரேடராக மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கணும். காலையில் நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டோடு வந்து சிஸ்டம் வந்து ஆன் பண்ணணும். எஸ்டர்டே வந்து நம்ம வந்து நம்மளோட பொசிஷன் வந்து நெகட்டிவில் இருக்குது, அது இன்றைக்கி எப்படியாவது வந்து பாசிட்டிவாக வந்து போயிடுமா அப்படிங்கிற கொஷினோடு நீங்கள் வந்து சிஸ்டம் முன்னாடி வந்து உக்காந்தீங்க அப்படின்னா பெருசாக அன்றைக்கி வந்து உங்களால் வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் லாபமோ நஷ்டமோ அதை எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு அன்னையோடு வந்து முடிச்சுட்டு வந்து போயிருங்க. மறுநாள் காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காருங்க. அதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடராக வந்து நல்லது. சின்னது ஒரு செஷன் எடுத்துக்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்.
ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் 25,700 அப்படிங்கிற லெவல் அப்படிங்கிறது வந்து ஒரு கடைசி ஒரு நம்பிக்கை. அந்த கடைசி நம்பிக்கை வந்து என்னாக போகுது அப்படின்னு நாளைக்கு தான் வந்து தெரியும். ஸோ நியர்பை பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 25,700 அப்படிங்கிறது வந்து ஒரு கடைசி சப்போர்ட்டாக வந்து இந்த மார்க்கெட்டில் நிஃப்டிக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்தாலும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ராப்பராக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நடக்கலை. இந்த இடத்துல நடந்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு கேப் அப்பில் வந்து போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்க முடியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த இடத்த நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதே தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்கி நான் வந்து ஒரு இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோ போட்டிருக்கும் போதும் இதைத்தான் வந்து இந்த வார்த்தையை நான் வந்து கரெக்டாக சொன்னேன். அந்த வார்த்தை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ இதை வந்து நாம் வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது பெருசாக சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்துருச்சு. அகெயின் மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே வந்து போச்சு, பெருசாக வந்து ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ எப்பயுமே ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு நடக்கும்போது அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமாக வந்து இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்குது, அதை உடைக்கும் போது குறைஞ்சபட்சம் இந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த கேண்டில் வந்து மூவ் ஆகிருக்கணும். அதுதான் ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட். ப்ளஸ் அந்த பிரேக் அவுட்டுக்கு வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஏன் வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை அப்படின்ட்டு நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். என்ன நடக்கலாம் அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கூட வந்து நடக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு மேலே வந்து மார்க்கெட் போகாது அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து அங்கே போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிடும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்த அந்த வால்யூம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் அடிச்சிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வந்து மார்க்கெட் ஆர்டரில் வந்து எக்ஸிட் வந்து ஆயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கும், வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா அது ப்ராப்பர் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பிரேக் அவுட் நடக்கும்போது வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். வால்யூம் தான் நமக்கு வந்து ஒரு கடைசி கன்ஃபர்மேஷன். வால்யூம்களோட வந்து ஏமாற்றலாம், ஆனால் ஓரளவுக்கு அதை வந்து நம்பலாம். அதனால தான் வந்து வால்யூமை பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த 25,700 அப்படிங்கிறது வந்து கடைசி நம்பிக்கை. அதை உடைச்சாங்க அப்படின்னா அடுத்தது இந்த இடம் தான் வந்து இருக்குது. ஸோ நியர்லி ஒரு 25,450 400 இது வந்து நேற்றே நாம் வந்து சொல்லியிருந்தோம். அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற நிலைமை. ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாது. இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் நேற்றே. ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு, பிரச்சனை இல்லை, ஓகே. ஆனால் இருந்தாலும் இந்த லோவை எனக்கு வந்து கட் பண்ணணும், அதுதான் வந்து இன்னும் நான் வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லெவல் வந்து ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ நேற்று வந்து ஒரு கமெண்ட் வந்து வந்திருந்தது, ஆஹா தலைவன் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்லிவிட்டான், நாம் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாரு. நான் அதையும் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இப்படி கொஞ்சம் ஒரு புல் பேக் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சினாரியோ வந்து நாம் வந்து பார்க்கணும். ஏன்னா சினாரியோ தான் நமக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். மார்க்கெட் வந்து ஒரு லெவல்ஸ் போகுது போகலை அப்பாடல வச்சுருக்கேன். ஆனால் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் தான் போகும், பாசிட்டிவ் தான் போகும் அப்படின்ட்டு அந்த மென்டாலிட்டிக்கு நம்ம வந்து போகவே கூடாது. பாசிட்டிவாக போகுது அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகலாம், எப்படி போகலாம், அது நமக்கு வந்து தெரியணும். அதே மாதிரி தான் டவுன் சைட்லேயும் இந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னா எப்படி வந்து போகும் அப்படின்ட்டு அந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிவர்சல் வரும், இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த வால்யூம் வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். பிளைண்டாக நம்ம வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்ட்டு பை பண்ணுறது, பிளைண்டாக வந்து கீழே போகுது அப்படின்ட்டு செல் பண்ணுறது, இதிலெல்லாம் போனோம்னா நாம் வந்து மாட்டிக்குவோம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து புரியணும். அப்படி புரியலை அப்படின்னா தான் வந்து நம்ம ஒரு தப்பான ஒரு ட்ரேடில் போய் மாட்டுறது. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி வந்து இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஹோப் இந்த 25,700 தான். அதை வந்து உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடம் வந்து இருக்குது, நியர்பை சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,450. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,300. இந்த ஏரியா வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு டவுன் மூவ் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து வரலாம்.
பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போகுது அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 விதமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முதல்ல சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல 2 டைம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க, 2 பாட்டம் வந்து எடுத்துட்டாங்க. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அப்போ 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லோவை கட் பண்ணலை, நாளைக்கு வந்து இந்த லோவை வந்து கட் பண்ணலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து அகெயின் வந்து இப்படி வந்து மூவ் ஆகும், இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இப்படி வந்து ஒரு டேவாக வந்து நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா இந்த லோவை வந்து கட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா, அது அல்லது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பை சான்ஸ் இந்த லோவை வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு இப்படி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் சினாரியோவாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். பை சான்ஸ் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அல்லது வந்து பயங்கரமான ஒரு மார்க்கெட்டில் அப்சைடு மொமெண்டம் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 2600 2650 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து லெவலாக வந்து இருக்கும். இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி நாம் வந்து ஒரு சினாரியோவை நாம் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஒரு புல் பேக் வரலாம் அப்படின்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா ப்ரைஸ் அதிகம் மேலே போகும் இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து லாஸ் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல போய் வந்து எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரிவர்ஸ் அடிச்சுட்டு வந்து மறுபடியும் வந்து கீழே போகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ எப்படியெல்லாம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ட்ரி நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது வந்து 5 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நியர்பை டிமாண்ட் அப்படிங்கிறது க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நியர்பை ஒரு 25,750க்கு வந்து இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக இன்றைக்கி வந்து நீங்கள் கன்சிடர் வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். அடுத்த லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,900 அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இருக்குது, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்துருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு 26,50 அப்படிங்கிறது வந்து இந்த லெவல்ஸ்லாம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸோட நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 25,700 வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து சின்னதாக நமக்கு வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் கொடுத்து நம்மளை வந்து மார்க்கெட் கீழே போகுது அப்படி உங்களை வந்து நம்ப வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் 25,700 வரைக்கும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அதில் உடைக்கும் போது அகெயின் நமக்கு வந்து ஒரு 25,650 அப்படிங்கிறது அடுத்த லெவல் சப்போர்ட்டு, 25,550 அப்படிங்கிறது அடுத்த லெவல் சப்போர்ட்டாக வந்து 5 மினிட்ஸில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸில் எப்படி வந்து மூவ் ஆகலாம், எந்தெந்த இடத்துலாம் வந்து ஹோல்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் ஆகிறதோ இல்லை என்ட்ரி கொடுக்குறதோ இந்த இடத்த உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஒரு 2 டைம் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. 25,900 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம். ஸோ இதை உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ உடைக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இந்த இடம் வந்து 9:30 கேண்டில், அந்த கேண்டலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து இல்லை. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில், மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. மறுபடியும் இந்த இடத்துல எங்கே ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது, இந்த இடம் வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. எக்ஸாக்டாக வந்து 25,900 வந்து க்ளோசிங் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் அங்கேருந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதை வந்து பெருசாக நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 10-25க்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. இந்த இடம் ப்ராப்பராக வந்து பார்க்கணும்.
இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா 2 புல்லிஷ் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதை ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி ஒரே ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இங்கே இடத்துல நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேண்டல் கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ் உங்களுக்கு வந்து கேஷ் வந்து பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ரீசெண்ட் லோ வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ ரீசெண்ட் ஹை இந்த இடத்துல இருக்குது, ரீசெண்ட் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து கட் பண்ண இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு வால்யூமோட இந்த கேண்டில் நல்ல பேரிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இறங்கிட்டு அகெயின் ஒரு புல் பேக்காக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வராங்க. எக்ஸாக்டாக இந்த லோ கிட்ட வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்குது. ஸோ மறுபடியும் வந்து என்ன நடக்குது, இங்கே ப்ரைஸ் வந்து மேலே வந்து போயிட்டு கரெக்டாக வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். லாஸ்ட் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்தும் ஒரு டவுன் சைடு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து நேத்தோட அந்த 25,780 கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,880 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 25,700 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,600 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோனா வந்து போகலாம். 25,880 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,950 26,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,000, 25,900, 25,850, 25,700, 25,600, 25,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று கொஞ்சம் சுமார் அப்படின்னு சொன்னேன், அது பொருட்களை போல் இருக்குது. இன்றைக்கி வந்து செல்லிங்கை அடித்து தள்ளி விட்டாங்க. ஸோ ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. நியர்லி பார்த்திங்க அப்படின்னா 59,300 கிட்ட. ரெசிஸ்டன்ஸ் வந்து 59,400ன்னு சொல்லியிருந்தோம். அந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் மாதிரி வந்து செஞ்சு விட்டுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து அப்படியே ஹோல்டு வந்து ஆகிட்டே வந்து இருந்தது. அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 10.45 செல்லிங் தான். ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 59,400 ஒரு 58,900 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,100 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 58,800 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 58,800 நமக்கு வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 58,600 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 59,100 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,300 இது வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,400, 59,200, 59,100, 58,800, 58,600, 58,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து எக்ஸாக்டாக வந்து ரெசன்ஸ் கிட்ட ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நல்லா வந்து கீழே இறங்கினாங்க. எக்ஸாக்ட்லி நாம் சொன்ன அந்த 84,400 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த புல் பேக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த நேத்தோட லோ இருந்துச்சு இல்லையா, அந்த லோ கிட்ட போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து எடுத்திருந்தாங்க. அதை மறுபடியும் அதை கீழே வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 84,800 ரெசன்ஸாக வந்து இருக்கும். 84,200 சப்போர்ட் வந்து இருக்கலாம். 84,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 83,800 இதுலேயே வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 84,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,200 இது வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 85,200, 85,000, 85, 84,800, 84,200, 84,000, 83,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை அடித்து தும்சம் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓப்பனிங்லேருந்து செல்லிங் தான். ஸோ நேற்றாவது பார்த்திங்க அப்படின்னா கீழே இறக்கி விட்டு கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு புல் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து அடித்து தும்சம் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. 13,800 வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அது கொஞ்சம் ஒரே ஒரு கேண்டில் தான் வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அடித்து நிமிஷம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 13,700 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சிட்டு ஒரு புல் பேக் ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. நிஃப்டி ரொம்ப மோசமான நிலையில் தான் வந்து இருக்குது.
ஹை வேல்யூடு ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,650 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கலாம். சப்போர்ட் வந்து இன்னையோட லோ வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 13,500 13,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,400 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 13,650 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,750 800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,800 13,700 13,500 13,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.